ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன பேக் பண்ணிகிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது வந்து சுண்டக்காய் வத்தல், இது மோர் மிளகாங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய வகையான ஊறுகாலாம் இருக்குது. அதில் வந்து நிறைய பேர் வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து நீங்கள் கிராமத்தில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு கிடைக்காதா, அதில் வந்து வத்தல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்ததால் இந்த டைம் வந்து எங்கள் கொல்லையில் விளைஞ்ச சுண்டக்காய் இருக்குல்ல, நாங்களே அதை பறித்து நல்லா அலசி இதை வந்து என்ன பண்ணோம், மோரில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயில் நல்லா ட்ரை பண்ணி இப்போ பேக்கிங்க்கு வந்திருக்கு. அதேமாரி மோர் மிளகாய் வந்து ஒரு ஸ்டெப்பாக பார்ப்பீங்க. மொத்தமாக வந்து இது நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்கலை. இதுவும் வந்து நம்ம கொல்லையில் பறித்து ஃபுல்லாக வந்து உப்பு மோர்லாம் ஊற்றி அதை நல்லா ஊற வச்சு வெயிலெலாம் காய வச்சு ரெண்டுமே இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏதாவது வெரைட்டியான ரைஸ் அதுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதேமாதிரி சுண்டக்காய் வத்தலில் வந்து அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம காரக்குழம்பு வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், பொரிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப நாள் ஆசை, இது மோர் மிளகாவும் சுண்டக்காய் வத்தலும் நம்ம கொண்டு வரணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப ட்ரை பண்ணி இந்த டைம் தான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 100 கிராம் பேக்கெட்டுங்க. சுண்டக்காய் வத்தல் 100 கிராம் இருக்குது, மோர் மிளகாவும் 100 கிராம் இருக்குது. லிமிடெட் ஸ்டாக் தான், ஏன்னா ரொம்ப வந்து அதிகமாக ரெடி பண்ணலை, கம்மியாக தான் ரெடி பண்ணோம். அதனால் வந்து 100 கிராம் பேக் தான் இருக்குது. ஸோ இது வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரெடி பண்ணிக்கலான்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ரெடி பண்ணோம் அந்த டைம். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் வந்து அடுத்த டைம் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சுண்டைக்காய் சாப்பிட்றதால ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னென்னா சுண்டைக்காயில் வந்து செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது நீங்கள் சாப்பிடும்போது அது எல்லாமே சரி பண்ணும். அதேமாரி வயிற்று புண்ணை வந்து ஆற்றும். அதே மாதிரி குடலில் இருக்கிற புழுக்கள் எல்லாத்தையும் அழித்து அது வெளியேற்றுவதற்கு உதவியாக இருக்கும். அதேமாரி சர்க்கரையோடைய அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இரும்பு சத்துல ரொம்ப நிறைய இருக்குது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதால ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக சுண்டைக்காய் சாப்பிடும்போது அதெல்லாம் வந்து நல்லாவே க்யூர் ஆகிடும். அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துங்க. ஒரு சில பேருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது உடம்புல, அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த பிரச்சனைலாம் இருக்கும். அவங்கள வந்து சுண்டைக்காய் வந்து அடிக்கடி வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடும்போது அது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும், நமக்கு எந்த நோயுமே வராது. அது இல்லாமல் முக்கியமான ஒரு பிரச்சனை, உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதேமாரி சுண்டைக்காயில் முக்கியமாக கால்சியமும் அதிகமாக இருக்குங்க. இது நீங்கள் எடுத்துக்கும் போது போனுக்கும் ரொம்ப நல்லது. நரம்பு சம்மந்தமான பிரச்சனை ஏதோ உடம்புல இருக்குது அப்படின்னாலும் அவங்கள வந்து சுண்டைக்காய் ரெகுலராக சாப்பிட்லாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாக சுண்டைக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு சர்க்கரையை வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் சுண்டைக்காய். இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இதை வாரத்தில் ஒரு 2 நாளாக நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிங்க. அது கொஞ்சம் பிடிக்கலனா கூட கொஞ்சம் நீங்கள் வத்த குழம்பு, காரக்குழம்பு அதெல்லாம் வைக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு மோர் சாதம், நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்கும் வந்து சாப்பிடலாம், நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை உங்களுக்காகவே நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. www.jaysan.in வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதேமாரி அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி மோர் மிளகா வந்து காமனாக எல்லோரும் விற்கிறது தான். நாம் வந்து இப்போ கடையில் விற்கிற இந்த மிளகா அதெல்லாம் வாங்கும்போது அதில் வந்து உரம் அது இதுன்னு போட்டு அப்படி தான் வரும். நாம் டைரெக்டாக வந்து நம்ம கொல்லையில் வந்து எந்தவித உரம் எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக வந்து மிளகா செடியை நட்டு அது மூலமாக வந்த மிளகாயில் வந்து நம்ம மோர் ஊற்றி உப்புலாம் போட்டு டைரெக்டாக எந்தவித கெமிக்கல் ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து நம்ம கொடுக்கறதால ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுவும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெடிஷ்னலான மெத்தடில் நம்ம வந்து மோர் மிளகாய் செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் அப்படியே இப்போ இந்த கம்பு, கேழ்வரகு அந்த கூழுக்கெலாம் வந்து அப்படியே பொரிச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சோறுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாய் வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே சாப்பிடும்போது பயங்கர காரமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மோர் மிளகாவை மாற்றி சாப்பிடும்போது அந்த காரத்தன்மை எதுவுமே இருக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மோர் மிளகாய் பார்த்தது அம்பிகாவுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருதுங்களா? என்ன அம்பிகா? ஆமாண்டி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் கொல்லைக்கு எங்கள் அம்மா அப்பா வருவாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கொல்லையை பார்க்கறதுக்கு போவோம். வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 மணி ஆகல பழைய சோறு, கம்மங்கூழ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மோர் மிளகா எண்ணெயில் போட்டு பொரிச்சு அது ஒரு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்தமாரி பேப்பரில் கட்டி அந்த வாலி ஓரமாக கட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அது சாப்பிடும்போது அப்படி ஒரு அருமையாக இருக்கும், நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த காரத்தோட அந்த பழைய சாப்பாட்டோட கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் அதெல்லாம் நினச்சி பார்த்தா இப்போலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. யாரும் அந்த மாதிரி வயலுக்கு போகிறது இந்தமாரி சாப்பிட்றது இப்போ யாருமே இல்லை. எல்லாம் வீட்லேயே உட்காந்து எல்லாம் வேணுமோ எல்லாம் சாப்பிட்றாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மோர் மிளகா எல்லாத்தையும் வந்து பவுச்சில் போட்டு நல்லா சீல் பண்ணி லேபிள்லாம் ஒட்டியாச்சு. நம்ம பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும்.
இது சுண்டக்காய் வத்தல், இது மோர் மிளகா, ரெண்டுமே 100 கிராம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ ரேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் தர, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்முடைய வெப்சைட்டான www.jaisan.in அதுலேயும் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாய்.